மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை தனியார் மருத்துவமனையில் சென்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்று காலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாமகவினுடைய தலைவரும் ராமதாஸ் அவர்களுடைய புதல்வனுமான அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும் இதயத்தில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை, அவர் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் தெரிவித்து சென்றிருந்தார். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை நேரில் சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிரம் விளக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். முதலமைச்சர் நேரடியாகவே சென்று திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார். அவரை நேரில் சந்திக்க முடிந்ததா? ஏன்னா ஐசியூல இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன கள தகவல்? வணக்கம். உடல்நிலை சரியில்லாமல் தற்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல வைகோ கடந்த 3 நாட்களாக காய்ச்சலின் காரணமாக அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் இருவரையும் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சந்தித்து பேச இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ராமதாஸ் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் காரணத்தினால் அவர் ஐசியூவில் இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர், அதாவது தமிழகத்தினுடைய மூத்த அரசியல்வாதிகள் ராமதாஸ், வைகோ என இருவரும் அந்த அடிப்படையிலேயே முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து வருகிறார். பொதுவாக கூட்டணி கட்சி தலைவர்கள் இதுபோன்ற உடல்நிலை சரியில்லாத அவர்களை தொலைபேசி வாயிலாக பேசுவதும் மேலும் தொடர்ச்சியாக நேரடியாக சந்தித்து பார்ப்பதும் என்ற முதலமைச்சர் அவர்கள் பார்த்து வருகிறார். இதுவரை வைகோவை 2 தடவை வீடுகளுக்கு சென்று நேரடியாக சந்தித்து வந்தார். அந்த அடிப்படையில் வைகோவை சந்திக்கிறார். மேலும் ராமதாஸை பொறுத்தவரைக்கும் ராமதாஸ் தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர், மிக நீண்ட நெடிய அரசியல் பின்புலத்தோடு இருக்கக்கூடியவர். அவரை மரியாதை நிமித்தமாக தற்போது, அதாவது ஏற்கனவே அவர் உடல்நிலை குறித்து மருத்துவமனையிலும் முதலமைச்சர்கள் கேட்டறிந்தார். இந்நிலையில்தான் அவரை நேரில் சந்திப்பதற்காக தற்போது சென்றிருக்கிறார். ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரை நேரில் சந்திக்க முடியவில்லை என்றாலும் கூட மருத்துவர்களிடம் அது குறித்து முதலமைச்சர், அதாவது ராமதாஸ் அவர்களுடைய உடல்நிலை குறித்தும் பேச இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக மூத்த நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட ராமதாஸ் அவர்களை தற்போது முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். அவருடைய உடல்நிலை குறித்தும் அங்கு இருக்கக்கூடிய அதாவது சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய அந்த மருத்துவர்களிடம் முதலமைச்சர்கள் கேட்கப் போகிறார். மேலும் தொடர்ச்சியாக வைகோ அவர்களும் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக காய்ச்சலின் காரணமாக அப்போலோ மருத்துவரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வைகோவை முதலமைச்சர்கள் நேரிலே சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகளையும் மருத்துவரிடம் கேட்டறிந்து வருகிறார். அதன் அடிப்படையில் தான் ஒரு நீண்ட அரசியல் பண்பாக இது பார்க்கப்படுகிறது. ராமதாஸ் அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில் இல்லை என்றாலும் கூட அவருடைய அந்த வயது மற்றும் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர், அதன் அடிப்படையிலே முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். முக்கியமான திருப்பமாக இது பார்க்க முடியாது. என்றால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் தற்போது முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். அரசியல் ரீதியாக இல்லை. ஏனென்றால் அவர் எதிர்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சூழலில் ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர்கள் சந்தித்து வருவது அதாவது அரசியல் அப்பாற்பட்டு ஒரு நாகரிகமாக, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நாகரிகமாக இது பார்க்க முடிகிறது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர்கள் ராமதாஸ் அவர்களை சந்தித்து வருகிறார். அது மட்டுமல்ல, வைகோ அவர்களும் கடந்த 3 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வேலூர் சென்று வந்த பிறகே அவருக்கு கடும் காய்ச்சலின் காரணமாக அப்போலோ மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் முதலமைச்சர்கள் வைகோவின் உடல்நிலையும் குறித்து அவரிடம் மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் மருத்துவரிடம் முதலமைச்சர்கள் பேச இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி.